ஹாய்டா. ஜிம்மன் எஃபா கான்ட்ராக்ட் மேரேஜ் டுடே நெக்ஸ்ட் பார்ட். பொண்ணு பாட்டிலேருந்து அப்படியே பார்த்துடலாம். நீங்கள் ஜிம்மன் ரெண்டு பேரும் கார்டனில் உட்காந்துட்டு இருந்திருப்பீங்க. லைட்டு ஜிம்மன் குடிச்சிருந்துருப்பான். அப்போது நீங்கள் எதுவும் சொல்லாமல் அவனும் புரிஞ்சிட்டு இருந்திருப்பான். அந்த ஸ்டேஷனில் பார்த்த அந்த வீடியோ அவனுக்கு உறுத்திட்டே இருந்திருக்கும். அவன் அதெல்லாம் திங்க் பண்ணி பார்த்துட்டு புரிஞ்சிட்டு இருந்திருப்பான். அதுலேருந்தே பார்க்கலாம். நீங்கள் ஜிம்மன் நீங்கள் ஜிம்மன் ரொம்ப பேசி உங்களை டிஸ்டர்ப் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். நீங்கள் ஏதோ ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறதுனால குடிக்க வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நான் வரேன் ஜிம்மன் அப்படின்னு நீங்கள் காதல் விட்டோம் வெளில போகும்போதோ இவன் சடனாக உங்கள் கையை பிடிக்கிறான். புரியல உங்களுக்கு. நீங்கள் அவனை பார்க்குறீங்க, அவங்கள பார்த்துட்டே இருக்கான். என்னாச்சு ஜிம்மன்? இல்லை, டிஸ்டர்பன்ஸில் எதுவும் கிடையாதுன்னு சொல்ல வந்தேன். சரி, ஓகே. கையில் இந்த கையை எடுக்க பார்க்குறீங்க, டைட்டாக பிடிச்சிட்ருக்கான். நீங்கள் ஜிம்மன் மூஞ்சே பார்த்துட்ருக்கீங்க. அவ்வளோ ஒரு இதுவாக இருக்குது. மெதுவா கையில் இருந்தோம் கையை எடுக்க பார்த்துட்ருக்கீங்க. ஜிம்மன் உங்களை பார்த்துட்டே இருக்கான் இல்லையா? அவன் மனசுக்குள்ளே என்ன ஓடுதுன்னா அந்த வீடியோவில் பார்த்துருப்பாங்க இல்லையா, பயத்தோட அதெல்லாம் பண்ணியிருப்பீங்க. வீட்டில் இந்த அலெக்ஸ் வரும்போதும் நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக நடந்திருப்பீங்க. அது எல்லாத்துக்கும் மேலே அந்த ஸ்டேஷனில் அலெக்ஸ் சொன்னதோ, ஏய் உனக்கு பொண்டாட்டி அவ இல்லை, உனக்கு ஒரு வீடியோ காட்டுறேன், வா 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 வாங்கிட்டு வாங்கிட்டு வா. இவ்வளோ தைரியம் தான் என் மேலே கை வச்சிருப்பேன். என்ன ஏதுன்னு தெரியாமல் அடிச்சிருக்க. ஓகே ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ பொண்டாட்டியோட புருஷன் தானே, ஸோ அவளுக்காக ஒன்று அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்ல அக்கேன் ஜிம்மன் செம்மாடி அடிச்சிருப்பான். அது எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு ஜிம்மன்ட்டா அந்த வீடியோ காட்டிடுவான். ஃபஸ்ட்டு ஜிம்மன் பார்க்கும்போது ஷாக் ஆகிட்டான். அந்த சுச்சுவேஷனில் அவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அந்த அலெக்ஸ் சிரிச்சுட்டே, எப்படி இருக்கு பார்த்தியா, உனக்கு பொண்டாட்டி ஆகிறதுக்கு முன்னாடியே எனக்கு பொண்டாட்டி ஆகிட்டான் அப்படின்னு ஜிம்மன் ஷோல்டரில் கை போட்டான். ஜிம்மன் அந்த ஷாக்கிங்லேருந்து வரல. வீடியோவை அப்படியே பார்த்துட்டே இருக்கான். ஜிம்மன் ஷோல்டரில் அவன் டேப் பண்ணி, நல்லா பார்த்துருப்பான்னு நினைக்கிறேன். என் பொண்டாட்டியோட லவ் நான் மட்டும்தான், எனக்கு புரியும்னு நினைக்கிறேன். அதோடு தான் இப்போது அவன் இந்த ஸ்டேஷன் விட்டு வெளில வந்திருப்பான். எல்லாமே அவனுக்குள்ளே ஓடுது. இது எப்படி உங்ககிட்ட கேட்குறது தெரியல அவனுக்கு. பிகாஸ் கான்ட்ராக்டில் தானே வந்திருக்கீங்க, தெரியல உங்களுக்கு. சைலண்டாக ஜிம்மன் உங்களை பார்த்துட்ருக்கான். நீங்கள் ஜிம்மன் கையை விடுங்க. கிட்ட கொஞ்சம் பேசலாமா? அவன் மூஞ்சை பார்த்துட்ருக்கான். கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது. பட் தலையாடிட்டு அவன் பக்கத்தில் கொஞ்சம் தள்ளி அப்படி உட்காருங்க. அவனுக்கு எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது தெரியல. அவன் நார்மலாக உட்காந்துட்டான். அவங்கள பார்க்காம இப்போ ரெண்டு பேரும் சரியாக பேசினது கூட கிடையாது. நம்மளுக்கு மேரேஜ் ஆகி இத்தனை மந்த் போயிடுச்சு, இன்னும் ஒரு 3 மந்த் இருக்குமா? திரும்ப உங்களை பார்க்குறா. ஆமாம், லைட்டாக தலையாடுறீங்க. ஓகே, இது கான்ட்ராக்ட் தான், தெரியுதா? அப்படியே சொல்லிவிட்டு அவன் முன்னாடி இருக்க அந்த டேபிளில் கையில் இருக்க பாட்டிலை வச்சுட்டு, அவனுக்கு ஒன்று தெரியுமா, அவன் யூனா இருக்கால, அவளை நான் இவ்வளோ லவ் பண்ணேன்னு தெரியுமா அப்படி சொல்லிட்டு அவளை திரும்பி பார்க்குறா. நீங்களும் குனிஞ்சிட்டு என்ன கேட்க போகிறான் அப்படின்ற ஒரு பயத்தில் இருந்திருப்பீங்க. இது செக்ஸ் பற்றி கேட்டால் உங்களுக்கு அதுதான் பயமாக இருந்திருக்கும். ஸோ அதோடவே சைலண்ட்டாக உட்காந்துருப்பீங்க. அவன் அவங்க ஒய்ஃபை பற்றி பேசுகிறான். அவன் மூஞ்ச பார்க்குறீங்க. அவன் லவ் பண்ணும் ஸ்கூல் டேஸில் இருந்தான். நம்ம இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு தான் கிடையாதுல்ல. இன்றைக்கி தான் எனக்கு டைம் கிடச்சிருக்கு. எனக்கு இவனை ரொம்ப பிடிக்கும், ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நான் தான் அவகிட்ட போயிட்டு லவ் சொன்னேன். அவள் எனக்கு டைம் வேணும்னு கேட்டா. லைட்டாக சிரிச்சுட்டு ஓகே சொன்னேன். பிகாஸ் எனக்கு முன்னாடி அவளுக்கு ஒரு க்ரஷ் இருந்தாங்க. அந்த க்ரஷ்ஷை அவளுக்கு பிடிக்கும். அப்படியே கொஞ்ச நாள் டேஸ் போச்சு. அவளும் எனக்கு ஓகே சொன்னான். அப்போ எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துட்டான்.
ரொம்ப மொக்கையாக இருக்குல்ல எங்கள் லவ் ஸ்டோரி. அப்படி சொல்லும் போது நீங்கள் இல்லைன்னு தலையாட்டுறீங்க. எது வச்சு அப்படி சொல்கிறேன்? என்ன மொக்கையாக இருக்குன்னு சொல்கிறீங்க? நீங்கள் 2 பேரும் ட்ரூவாக லவ் பண்ணியிருக்கீங்க. ட்ரூ லவ் அவ்வளோ சீக்கிரம் யாருக்கும் கிடைக்காது தெரியுமா? 2 பேருமே ட்ரூவாக லவ் பண்ணணும். ஒரு லவ்வில் ஒருத்தர் சரியில்லைனாலும் அந்த லவ்வுக்கு வேல்யூவே இல்லை ஜிம்மன். எனக்கு தெரிஞ்சு 2 பேருமே ட்ரூவாக லவ் பண்ணியிருக்கீங்க. அந்த லவ் கண்டினியூ ஆக்கி அவங்க 2 பேருக்கும் மேரேஜ் ஆகி அவங்கக்கிட்ட மூச்சு பையன் இருக்கா. அவங்க லவ்வுக்கான ப்ரூஃப். இதை இப்படி இவ்வளோ கேர்லெஸ்ஸாக சொல்கிறீங்க? நிறைய பேருக்கு இந்த லவ்லாம் கிடைக்கிறது லட்சம். உங்கள் கண்ணு கலங்குதா? அவன் பார்க்குறான். ஓகே நான் எதுவும் தப்பாக சொல்லலை, என் மைண்டுக்கு தோணுச்சு அதனால சொன்னேன். லைட்டாக எடை ஷேக் பண்ணுறீங்க. எங்கள் லவ் அப்படி கண்டினியூ ஆக்கி மேரேஜுக்கு வந்து நினச்சேன். ஒன்றும் பண்ணலை. இவனை கூட்டிகிட்டு வந்தோம். எனக்கு இவ்வளோ கல்யாணம் பண்ணி வைங்கன்னு சொன்னேன். பண்ணி வச்சுட்டாங்க. நான் ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன். பிகாஸ் எனக்கு கேட்டதெல்லாம் ரொம்ப கிடச்சிது, சீக்கிரமாக கிடச்சிது. ரொம்ப ஹாப்பியாக இருந்துருவேன். பட் இப்போது நான் மட்டும் தனியாக இருக்கேன். அன்றைக்கி எவ்வளோ கல்யாணம் பண்ணும்போது ஒரு நாள் கூட நான் நினச்சி பார்க்கல இந்த மாதிரி அவளுக்கு ஆகும்னு. அவள்கிட்ட நான் ப்ராமிஸ் பண்ணேன், அவளுக்கு எதுவும் ஆகாமல் நான் பார்த்துப்பேன்னு. பட் நான் அந்த ப்ராமிஸை காப்பாற்றவே இல்லை அப்படின்னு அவள் ஹெட்டை டவுன் பண்ணி ஒரு மாதிரி சோகமாக சொல்கிறான். இவ்வளோ நேரம் கொஞ்ச நாளும் சிரிச்சுட்டு கேஷுவலாக சொல்லியிருப்பான். நீ இப்படி சொல்கிறான், நீங்கள் சிவனை பார்க்குறீங்களா? அவன் நார்மலாக உட்காந்துட்டு குனிஞ்சிட்டே எங்கள் மேரேஜ் லைஃப் ரொம்ப ஹாப்பியாக போச்சு. மேரேஜ் ஆகி ஒரு 3 மந்த்லேயே ப்ரெக்னென்ட் ஆனான். அதுக்கு முன்னாடி நாங்கள் லிவிங்லலாம் இருந்திருக்கோம். அப்போல்லாம் ப்ரெக்னென்ட் ஆகாதவ எங்களுக்கு கல்யாணம் ஆகி 3 மந்தில் ப்ரெக்னென்ட் ஆனான். மேரேஜுக்கு எந்த வேல்யூ? அப்போ எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ப்ரெக்னெண்ட்டாக இருந்தான்னு அப்படி டேஸ் போச்சு. அவளை நான் அப்படி பார்த்துக்கிட்டேன் என்கிட்ட இருக்கிற வரைக்கும். அவளுக்கு எப்போவுமே இந்த வீட்டில் இருக்கிறதெல்லாம் பிடிக்காத. பிஸ்னஸ் பண்ணணும், ஏதாவது ஒன்று அச்சீவ் பண்ணணும், இப்படி என்கிட்ட சொல்லிகிட்டே இருப்பா. பாப்பா பிறந்த உடனே என்கிட்ட கொடுத்துட்டு ஆஃபீஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டா. இப்போ நானும் ஆஃபீஸ் போய்ட்டுருந்தேன். என் ஆஃபீஸை ரன் பண்ணிட்டு இருந்தேன். முழு டைம் நான் மூச்சு பையனை வச்சுப்பேன். சேம் ஆஃபீஸையும் பார்த்துப்பேன். அதனால தான் என்னமோ தெரியல, மூச்சு பையன் ரொம்ப யூனாவை கேட்க மாட்டான். அப்படிதான் ஒரு நாள் என் பையனை வச்சுட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்தது. பஸ்ஸில் ஆக்சிடெண்ட் ஆகி உங்கள் ஒய்ஃப் டெத்துன்னு. அங்கே நான் உடஞ்சிட்டேன். கையில் பையனை வச்சுட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டு என்னால் அவளோட ஃபேஸ் பார்க்க முடியாதோ எனக்கு தெரிஞ்சிருச்சு. கடைசியாக அவள் ஃபேஸ் பார்க்கணும் அப்போ எனக்கு தோணலை. பட் இப்போ வரைக்கும் நம்ம ஏன் அவளை கடைசியாக அவளை பார்க்காம போனோம் இப்போ வரைக்கும் எனக்கு தோணிகிட்டே இருக்கும். அவள் சாகும்போது அவள் மூஞ்ச நான் பார்க்கவே இல்லை. பிகாஸ் என்னால் அவளை அப்படியெல்லாம் பார்க்க முடியாதா. அதுவும் இல்லாமல் மேரேஜ் அப்போ நான் அவளுக்கு ப்ராமிஸ் பண்ணியிருந்தேன், அவளை நல்லா பார்த்துப்பேன்னு. பட் அவளுக்கு அந்த ஆக்சிடெண்ட் ஆனதுக்கு என்னமோ தெரியல, நான் தான் காரணம் எனக்கு இப்போ தோணிகிட்டே இருக்கும். நான் ஹாஸ்பிட்டல் உள்ளே கூட போகல, எல்லாம் எங்கள் அம்மாவே பார்த்துக்கிட்டாங்க. அவ்வளோதான், கண்ணில் தண்ணி வந்துருச்சு. ஒரு ஃபிங்கர் எடுத்து அதை தொடச்சிட்டு திரும்பி உங்களை பார்க்குறான். நீங்கள் அதுக்குள்ளே அழுதுட்ருக்கீங்க. ஏய் நீ எது கல்லூர? அதில் ஒன்று வச்சுமே எனக்குள்ளே இருக்க ஃபீலிங்ஸை நான் ஃபுல்லாக சொல்லாமல் நான் கொஞ்சமாக தான் சொன்னேன். இதுக்கே அழுவுறியா? கிணத்துடிச்சுக்கோ அப்படி சொல்லிவிட்டு ஃப்ரண்டில் இருக்க டேபிளில் இருந்த ட்ரிங்க் எடுத்து ட்ரிங்க் பண்ணுவியா? நீங்கள் கண்ணெல்லாம் தொடச்சிட்டு பண்ண மாட்டேன். ஓ சாரி பண்ணுவோம் நினச்சி கேட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு சிப் பண்ணும் போதே பண்ணியிருக்கேன். பட் இப்போ குடிக்கக்கூடாதுன்னு இருக்கேன். திரும்பி உங்களை பார்க்குறேன். ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் அந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஏன்
இதுக்கப்புறம் உனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு சம்திங் எல்லாரும் சொல்லுவாங்கல்ல இந்த மாதிரியா? ம்ஹும். எனக்கே தெரியாமல் அன்றைக்கி ஒரு நாள் தான் ட்ரிங்க்ஸ் பண்ணேன். வேணுன்ட்டு அதை பண்ணலை. பட் என் லைஃப் அன்றைக்கி போகும் நான் நினச்சி கூட பார்க்கல. திரும்பி பார்க்குறான். நீங்கள் இவ்வளோ சொன்னீங்க, இவ்வளோ அவ்வளோ ட்ரூவாக இருக்கு, கேவலமாக இருக்குன்னு சொன்னீங்கல்ல லவ். அது போல தான் என் ஸ்டோரி இருக்கும். டோன்ட் மேன் அப்படிங்கிற மாதிரி அவன் மூஞ்ச பார்க்க அதுக்கு தான் அவன் ஸ்டோரியை சொல்லியிருப்பான். சொல்லுங்கள், எனக்கு ப்ராப்ளம் இல்லை. நீங்கள் அவங்களுக்கும் லவ் இருந்த மாதிரி எனக்கும் ஒரு லவ் இருந்துச்சு. உங்கள் லவ் மாதிரி அது பியூர் கிடையாது. உங்களே பார்த்துட்டே இருக்கேன். நீங்கள் எங்கள் அப்பாவோட ஃப்ரெண்டாக ஒருத்தன் அப்பாவோட ஆஃபீஸ்க்கு வந்தான். இவன் தான் என் பையன். அதுக்கப்புறம் நீ தான் பிஸ்னஸ் ஐடியாலாம் கொடுத்தா, இவனை நீ நல்லா பார்த்துக்கணும் அப்படி சொன்னான். அப்போது அப்பாவோட ஆஃபீஸில் தான் இருந்தேன். ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தேன். எங்கள் அப்பாவுக்கு எப்போவுமே அவங்க பொண்ணுங்களை ரொம்ப பிடிக்கும். எங்களுக்கு அப்புறம் தான் எதுவாக இருந்தாலுமே. அன்றைக்கி தான் அவனை பார்த்தேன். அப்போவே என்னவோ தெரியல, ஒரு குட்டி க்ரஷ்ஷு. அவனை பார்த்த உடனே அதை நான் அப்போவே என் சிஸ்டர்கிட்ட சொன்னேன். 2 பேரும் சிஸ்டர் அப்படிங்கிறத விட ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் இருக்கும். அந்த க்ரஷ் அப்படியே டெவலப் ஆச்சேன். கொஞ்ச நாள் அப்படி போச்சேன். லவ்வாகவும் மாறிச்சு. காலேஜ் போனேன். ஒரு நாள் அவன் ஆக்சிடென்டலாக என் காலேஜுக்கு வந்தான். எதுக்கு வந்தான் எனக்கு அப்போ தெரியாதா. அப்போவே நான் லவ் பண்ணுறதை அவன்கிட்ட சொன்னேன். ஆனால் அவன் என்கிட்டேருந்து உனக்கு ஆன்சர் வேணும்னா ஒரு கிளப்புக்கு வர சொன்னான். ஈவினிங் ஆச்சு. அவனுக்காக ட்ரெஸ் பண்ணிவிட்டு அவன் சொன்ன கிளப்புக்கு போனேன். அங்கே போகிற வரைக்கும் எனக்கு தெரியாதா அவனுக்கு இன்னொரு ஃபேஸ் இருக்குன்னு. பிகாஸ் அந்த மாதிரி நான் சின்ன வயசுலேருந்து பார்த்த ஒருத்தன் அவன் இல்லை. எனக்கு அப்போ தான் தெரிஞ்சுது. எப்போவுமே ரோட்டில் என்ன ஆக்சிடெண்ட்லாம் மீட் பண்ணுவான், வீட்டுக்கு வருவான். அதெல்லாம் எதார்ச்சியாக நினச்சிருக்கேன். பட் அவன் பிளான் பண்ணி எல்லாத்தையுமே பண்ணியிருக்கான். நல்லவனா என் முன்னாடி ஆக்ட் பண்ணியிருக்கான். ஏதாச்சும் மீட் பண்ணுறோம் அப்படி சொல்லிவிட்டு நிறைய டைம் அவனை நான் வேலை பார்த்துருக்கேன். பட் நான் இங்கெல்லாம் வருவேன்னு தெரிஞ்சுட்டே அவன் வந்தான். அப்போ தான் அந்த கிளப்பில் என்கிட்ட இதெல்லாம் சொல்லும் போது எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அப்போவே தோணிடுச்சு இவன் நல்லவன் இல்லைன்னு. நான் அவன்கிட்ட இருந்து லவ் எதிர்பார்த்தேன். பட் அவன் என்கிட்ட இருந்து வேறு ஒன்று எதிர்பார்த்தான். அப்படி சொல்லிவிட்டு உங்கள் ட்ரெஸ் எல்லாம் டைட்டாக பிடிக்கிறீங்க, ஜம்மன் இதை நோட் பண்ணுறான், கண்ணிலேருந்து தண்ணி வந்துட்டே இருக்கு, பயம் பார்த்துட்டோம், உங்கள் ட்ரெஸ்ஸை பிடிச்சிட்ருக்கீங்க, உங்கள் கை ஷேக் ஆகுது, அவன் அதை பார்க்குறான். அன்றைக்கி தான் நான் குடித்தேன். எனக்கு அவன் ஃபோர்ஸ்ஃபுல்லாக கொடுத்தான். அவனுக்கு நான் ஓகே சொல்லலை. அதனால் அவன் அப்படி பண்ணான். அன்றைக்கி நான் குடித்ததுனால கண்டிப்பாக நான் கான்சியஸில் இருந்திருந்தேன்னா அது எப்படியே போனாலும் நடந்துருக்க மாட்டேன். என்னை ஃபோர்ஸ் பண்ணி என்னை லவ் பண்ணிவிட்டு அன்றைக்கி நைட்டு என் லைஃப்பை போகணும்னா கொஞ்சம் கூட நான் நினச்சி கூட பார்க்கல. ஜிம்மனுக்கு புரிஞ்சிருச்சு. அவன் என்ன பண்ணுறது தெரியல. ஷிவராக ஆரம்பிக்குது. ஓகே ஓகே கொஞ்சம் நார்மல் ஆக்குங்க அப்படின்னு உங்ககிட்ட சொல்கிறான். நீங்கள் அதிலிருந்து இப்போ வரைக்கும் ஏன்னா அன்றைக்கி நைட் நடந்த அந்த விஷயத்துக்காக பிளாக்மெயில் பண்ணிகிட்ருக்கான். ஏதோ வீடியோ இருக்குது, வெளியில் சொல்லிடுவேன், உங்கள் அப்பா கிட்ட சொல்லிடுவேன், உங்ககிட்ட சொல்லிடுவேன். இதனால் என் தங்கச்சி வேறு அவன் டார்ச்சர் பண்ணுறான். நீங்கள் இன்னும் அவன் பேரை கூட சொல்லலை. பட் ஜிம்மனுக்கு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு நீங்கள் அலெக்ஸ் பற்றி தான் சொல்கிறீங்க அப்படின்னு. நீங்கள் பயத்தில் பதட்டத்தில் எப்போவுமே சொல்லுவீங்க இல்லையா? ஸோ அதே போல் டேப்லெட் டேப்லெட் அப்படின்னு அழ ஆரம்பிக்கிறீங்க. ஒன் டைம் அவள் அதை பார்த்துருப்பாள் இல்லையா? ஸோ இதனால தான் நீங்கள் இப்படி இருக்கீங்க. நல்லா புரிஞ்சுக்குதான். கை கால்லாம் ஷேக் ஆகுது, கண் பிளர் ஆகுது, இவ்வளோ டேப்லெட் போட்டே ஆகணும். ஜிம்மன்
எதுவும் பண்ணல. அவன் பக்கத்தில் தானே உட்காந்துட்ருக்கீங்க. ஒன் சைடாக அப்படியே வந்தா உங்களை தேடி பிடிச்சிக்கிட்டு ஒன்றும் இல்லை அப்படியே சொல்லிட்டு உன் கையை பிடிச்சி உங்களை டேர்ன் பண்ணி ஹக் பண்ணிக்கிட்டான். சைலண்ட் ஆகிட்டீங்க. பிகாஸ் என்னமோ தெரியல, அவங்ககிட்ட இருக்கும்போது சேஃபாக இப்படி இருக்க. நிஜமாக இன்னைக்கு அலெக்ஸ் அடிச்சிருப்பான் இல்லையா, அதெல்லாமே ஓடுது. மனசுக்குள்ளே இருக்க பெரிய பாரமே யாருக்கிட்டையாவது இது எல்லாத்தையும் சொல்லணும். இப்போ ஜெம்மன்ட்டே சொல்லிட்டீங்க, ஓகே. மைண்டில் இருந்தது எல்லாத்தையும் சொல்லியாச்சு. ரொம்ப நாள் ஒருத்திட்டே இருந்தது, ஓகே. ஆனால் யாருன்னு மட்டும் சொல்லலை. ஜெம்மனுக்கு இது தெரியாது, கண்டிப்பாக அவன் கண்டுபிடிக்க மாட்டான். சொல்லணும்னு இருந்தது, சொல்லியாச்சு. அவனை ஹக் பண்ணியிருக்கீங்க இல்லையா, ஸோ அவனை விட்டு கொஞ்சம் தள்ளி வரலாம் அப்படி பார்க்குறீங்க. ஜெம்மன் கையை பிடிச்சிட்ருக்கான். அந்த ஷிவர்னஸ் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகுது. அவனுக்கு ஃபீல் ஆகுது. கையை பிடிச்சிட்ருக்கான். நீங்கள் அவன் கொஞ்சம் பார்க்குறீங்க. அவன் ஓகேவா, அகெயின் இந்த ஷிவர்னஸ் அதெல்லாம் வராதுல்ல அப்படி சொல்லி உங்கள் மூஞ்சியை பார்க்குறா. 2 பேரும் அவ்வளோ க்ளோஸ்டாக இருக்கீங்க. நீங்கள் அவள் கண்ணை பார்த்துட்டே எப்போவுமே உங்கள் மனசுக்குள்ளேயே ஓடுறதா இப்போ வெளியே வருது. உங்களை மேரேஜ் பண்ணதுலேருந்து நிறைய டைம் அதை நினச்சிருக்கேன் ஜெம்மன். என்னன்னா, ஏன் நம்ம ஜெம்மனோட லவ்வாக இருக்கக்கூடாதா, ஏன் நம்ம யூனாவாக இருக்கக்கூடாதா, ஏன் நம்ம உங்கள் பொண்டாட்டியாக இருக்கக்கூடாதா, உங்கள் லவ் எனக்கு மட்டும் கிடைக்கணும், லவ் நானாக இருக்கக்கூடாதா. எனக்கு இது தோண்டிகிட்டே இருந்துச்சு ஜெம்மன். பிகாஸ் உங்கள் லவ் அவ்வளோ பியூர். இந்த லவ்லாம் அவ்வளோ சீக்கிரம் யாருக்கும் கிடைக்காது ஜெம்மன். நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் ஆகிடுச்சு. கல்யாணமா என்னன்னே தெரியாமல் ஒன்று ஆச்சு. பொண்டாட்டியா கூட இருக்க, ஆனாலும் உங்கள் லவ் எனக்கு கிடைக்கல ஜெம்மன். இந்த பியூர் லவ் எனக்கு கிடைக்கல ஜெம்மன். உங்கள் மனசில் இருக்கிறத வெளில சொல்லிடுங்க. இது வரைக்கும் ஜெம்மனுக்கு இந்த மாதிரி தாட்லாம் இருக்காது. சைலண்ட்டாக உங்களை பார்த்துட்டே இருக்கான். உங்களுக்கு இப்போ தான் ஸ்ட்ரைக் ஆகுது ஏதோ உளறி வச்சுருக்கோம் அப்படின்னு. கையை தட்டி விட்டுட்டு சாரி, நான் ஏதோ ஸ்ட்ரெஸ்ஸாக ஏதோ உளறிட்டேன்னு நினைக்கிறேன் நான். அதுவும் இல்லாமல் நீங்கள் சொன்னீங்கல்ல கேவலமாக லவ், அதுக்காக தான் சொன்னேன். மற்றபடி இல்லை, நீங்கள் தப்பாக நினைக்க வேண்டாம் அப்படி சொல்லிட்டு பெஞ்சிட்டு எழுந்துடுறீங்க. அவன் உங்களை பார்க்கவே இல்லை. ட்ரிங்க் எடுத்துகிட்டு ஓகே எனக்கு புரியுது, எதுவுமே பேசலாம். அவன் குடிக்க ஆரம்பிச்சிட்றான். நீங்கள் கார்டன்லேருந்தும் வீட்டுக்கு வந்துட்டீங்க. அதே ஓடுது. ஓகே, அலெக்ஸை பற்றி சொன்னோம், பட் அலெக்ஸுங்கிற பேர் சொல்லலை. அதனால ஜெம்மன் அவ்வளோவா கண்டுபிடிச்சிருக்க மாட்டான். இதை ஏன்டி சொன்னேன் ஓகேம்மா நீ அப்படின்னு பெட்டில் படுத்துட்டு புலம்பிட்டுருக்கீங்க. உங்களுக்கு முன்னாடி இருக்க கபோர்டில் உங்களோட டேப்லெட் பாக்ஸ் இருக்குது. அப்போ தான் ஒன்று தோணுது, நம்மளுக்கு ஷுகர் ஆச்சுல்ல, அதை பற்றிலாம் திங்க் பண்ணாலே நம்மளுக்கு இதெல்லாம் வரும். டேப்லெட் போடாமல் எப்படி நம்மளுக்கு கண்ட்ரோல் ஆச்சு அப்படிங்கிறத திங்க் பண்ணால் நீங்கள் அந்த டைம் ஜெம்மனை ஹக் பண்ணியிருப்பீங்க. உங்கள் ஃபேஸ் அவன் செஸ்டில் இருந்திருக்கும். உங்களோட ஒரு கையை உங்கள் ஷர்ட்டை இறுக்கமாக பிடிச்சிருந்துருக்கும். அவன் உங்கள் கையை பிடிச்சிட்டு ஒன்றும் இல்லை நான் இருக்கேன் அப்படிங்கிறத சொல்லியிருப்பான். சைலண்ட் ஆகிட்டீங்க. உங்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. ஜெம்மன், நீங்கள் கூட இருக்கும்போது எனக்கு டேப்லெட் கூட யூஸ் ஆகலை ஜெம்மன். இப்போ நான் உங்ககிட்ட சொல்லலை, அது எதுவும் சும்மா பயத்தினால. உங்கள் லவ் அவ்வளோ பியூர். இந்த பியூரான லவ் அவ்வளோ சீக்கிரம் யாருக்கும் கிடைக்காதுல்ல. அந்த லவ் போயிட்டு இப்படி பேசுகிறீங்க. இப்போ வரைக்கும் எனக்கு தோணிகிட்டே இருக்கு. ஓகே, இன்னைக்கு தான் மைண்டு ரிலாக்ஸாக இருக்கு, தூங்குவோம் அப்படின்னு மூச்சு பையனை ஹக் பண்ணி தூங்குறீங்க. ரிலாக்ஸாக அப்படி தூங்குறீங்க. நெக்ஸ்ட் டே எழுந்து குளிச்சுட்டு எப்பவும் போல் டேப்லெட் போடலாம்
பாக்ஸை ஓப்பன் பண்ணால் ஏன் தெரியல, ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாக, தூங்கி இருந்தாலே ஒரு மாதிரி ஹெவியாக இருக்க மாதிரி இருக்கும். அதெல்லாம் எதுவுமே இல்லை, ரிலாக்ஸ்டாக இருக்கு. டேப்லெட் போடவே இல்லை. பாக்ஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு வெளில வரீங்க, ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க. ஜெமன் ஹால்லே உட்காந்துருக்கான். நீங்கள் ஜெமன் குட் மார்னிங். இது போல் நீங்கள் அவங்ககிட்ட சொன்னதே கிடையாது. உங்கள் மூச்சை பார்க்குறான். ஹாப்பியில் உங்கள் ஃபேஸே அவ்வளோ க்ளோவாக அழகாக இருக்கு. அவ்வளோ லைட்டாக சிரிச்சிட்டு குட் மார்னிங் அப்படி சொல்கிறான். பையன் எழுந்துட்டானா? இல்லை ஜெமன், தூங்கிட்டு இருக்கா. இருங்க நான் காஃபி போடுறேன் அப்படி சொல்லிட்டு உள்ளே போயிடுறீங்க. உங்ககிட்ட ஒரு சேஞ்சஸ் இருக்குது. ஜெமன் உங்களை பார்க்குறான். நீங்கள் காஃபி போட்டுகிட்டே இருக்கீங்க. ஜெமன் எழுந்து கிச்சனுக்குள்ளே வரான். இது சேஞ்சஸ் தெரியுது இல்லையா? உங்ககிட்ட கேட்கல. அவன் பார்க்குறான். சம்திங் தண்ணி எடுக்கிற மாதிரி ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களை பார்க்குறான். ஏன் இன்னைக்கு இப்படி இருக்கா திடீர்னு அப்படி? ஜெமன் அப்படியே ஃப்ரிட்ஜில் இருந்து அந்த மீட் எடுங்க அப்படியே சொல்லிவிட்டு நீங்கள் குக் பண்ணிகிட்ருக்கீங்க. ஓகே அப்படி சொல்லிவிட்டு அவன் அதை எடுத்துகிட்டு உங்ககிட்ட வரான். நீங்கள் பரபரப்பாக வேலை செஞ்சுட்டுருப்பீங்க இல்லையா? அதில் கடக்கடன்னு செஞ்சுட்டே ஜெமன் வரான். அவன் கிட்ட வந்துடுறீங்க. 2 பேரும் க்ளோஸாக இருக்கீங்க. ஜெமன் கிச்சனில் வச்சு உங்களை கிஸ் பண்ணியிருப்பான் இல்லையா? சடனாக அது 2 பேருக்கும் வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் டைம் இதே போல தான் டேப்லெட் அப்படின்னு நீங்கள் இந்த வீட்டிலேருந்து கேட்டிருப்பீங்க. ஜெமனுக்கு அப்போ அது எதுவும் தெரியாது அப்படிங்கிறதுனால என்ன பண்ணுறது தெரியாமல் உங்களை கிஸ் பண்ணிட்டுருப்பான். 2 பேருக்குமே வர 2 பேரும் உங்கள் மூஞ்ச பார்த்துக்கிறீங்க. ஒன் மேட் ஜெமன் அங்கே வச்சிருங்க.